ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்த சகோதரர்களுக்குள்ளே உள்ள அன்பும் உறவும் பாசமும் ஒவ்வொரு காலங்களுக்கு ஏற்றாற்போல் மாறுதல் அடைகிறது. சிலருடைய சிநேகங்கள் காலப்போக்கிலே காணாமல் போய்விடுகின்றது. வேதம் நமக்கு அறிவுறுத்துகின்ற மேலான காரியம் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும் என்பது. நிலைத்திருக்க கடவது என்று தமிழில் நாம் வாசிக்கக்கூடிய வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்திலே கண்டினியூ என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை காலங்கள் ஆனாலும் அது மாறாமல் முன்பு இருந்தது போல அப்படியே காணப்பட வேண்டும் என்பதுதான் அதன் பொருளாயிருக்கின்றது. ஒரே வீட்டிலே பிறந்த சகோதரர்கள் வளர்ந்து வேலைகளுக்கு செல்லுகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நிலைகளிலே வேலைகள் கிடைக்கின்றது. அவர்களுடைய பொருளாதார நிலைகள் மாற்றம் அடைகின்றது. தங்கள் நிலைகளுக்கு ஏற்ற நண்பர்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றார்கள். இந்த இடத்திலே ஏற்ற தாழ்வுகள் உண்டாகிவிடுகின்றது. திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கின்றார்கள். பிள்ளைகள் பிறக்கின்றது. அவர்கள் தனிநபர் என்கிற நிலையிலிருந்து ஒரு குடும்பம் என்கிற நிலைக்கு மாறிவிடுகின்றார்கள். இப்பொழுது மனுஷனுடைய நிலை தங்கள் வாழ்க்கை துணையோடும் தங்கள் பிள்ளைகளோடும் சேர்த்து தங்கள் சகோதர சிநேகத்தையும் உறவையும் பேணி காப்பாற்ற வேண்டிய நிலை வந்து விடுகின்றது. இங்கேயும் பல சகோதரர்களுக்குள்ளே இடைவெளி மிக அதிகமாக போய்விடுகின்றது. தங்கள் குடும்ப சொத்துகளையோ ஆஸ்திகளையோ பங்கிட்டு கொள்ளுகின்ற போதோ, பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு அதை பங்கிட்டு கொடுக்கின்ற காரியத்திலோ சகோதரர்களுக்குள்ளே பிரிவினைகளும் வைராக்கியங்களும் விரோதங்களும் உண்டாகிவிடுகின்றது. சகோதர சிநேகம் தொடர முடியாத ஒரு இக்கட்டான நிலை வந்து விடுகின்றது. இப்படி பல காரணங்கள் சகோதர சிநேகத்துக்கு ஊறு விளைவிக்கின்றதாக மாறிவிடுகின்றது. தங்கள் நிலை மாறுகின்ற போது தங்கள் சகோதரர்களை பிறருக்கு முன்பாய் அறிமுகப்படுத்த தயங்குகிறவர்கள் உண்டு. தாழ்ந்த சகோதரன் புறக்கணிக்கப்படுகின்றான். சபைகளிலும் நாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாய் இருக்கின்றபடியினால் வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமையை பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. இவையெல்லாம் நம்மில் நிலைத்திருக்க வேண்டுமானால் தெய்வீக அன்பு நம்மில் காணப்பட வேண்டும். அது இல்லாமல் போகின்ற போது மனுஷர்களுக்குள்ளே இடைவெளி வருகின்றது, பிரிவினை உண்டாகின்றது, விரோதங்களும் வளர்ந்து விடுகின்றது. உங்கள் சகோதர சிநேகம் எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது என்று சிந்தித்து பாருங்கள். இடைவெளியும் பிரிவினையும் அவைகளில் ஏற்பட்டிருக்குமானால் அதற்கான காரணம் என்னவென்பதை கண்டுபிடித்து உறவுகளை வலுப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் தொடர வேண்டும் என்றும் எக்காரணத்தை கொண்டும் தடைபடவோ அருந்துவிடவோ கூடாது என்று நீர் எங்களோடு வலியுறுத்தி இடைப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொலைந்து போன சகோதர உறவுகளை மீண்டும் வலுப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தருளும். ஞானமாய் அவைகளை செய்ய பரலோகத்தின் தேவன் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.